Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you and welcome back to my channel. another day of random shooting. Actually கண்டென்ட்டாக எனக்கு யோசிச்சு பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கிற ஐடியாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அண்ட் இருக்கிற டைமில் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாஸ் இல்லை. அதனால் இந்த மாதிரி ரேண்டமாக நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என் கெட்டப் விஜயோட கெஸ்ட் ஐ திங்க் நான் தமிழும் சரஸ்வதியும் ஷூட்டிங்கில் தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து மேக்னா வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீட்டில் தான் எங்களுக்கு ஷூட்டிங். ஸோ நான் அக்ஷிதா அப்புறம் கமலாமா கேரக்டர் பண்ணுறவங்க வந்து இந்த ரூமில் இருக்கும். அண்ட் இப்போ அவங்க 2 பேருக்கும் கோவிலில் ஒரு சீன் இருக்கிறதுனால போயிருக்காங்க. எனக்கு வந்து இதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் அப்புறம் தான் ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கேப் இருக்கிறதுனால காலா பாணி அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புது சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து பிக் பாஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமேட்டு. ஸோ கண்டினியூஸாக பிக் பாஸ் பார்த்து இட்ஸ் லைட்லி எஃபெக்டிங் மை ஹெட். ஐ திங்க் கொஞ்சம் லைட்டாக தலைவலிலாம் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுலேருந்து லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு இதை ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் ஃபிக்ஷனுங்கிறதுனால அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஃபிக்ஷனல் சீரிஸ் பார்க்கும்போது சரி இது நிஜம் கிடையாது அப்படின்னு ஏதாவது உங்கள் பேக் ஆஃப் யுவர் மைண்டில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஷன் மேலே டிபெண்ட் பண்ணி காலா பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். Let me show you my setup. இதுதான் என்னுடைய டேப் தட் ராகவ் கிஃப்டட் மீ. ஸோ இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது which is so convenient. இது வந்து ஒரு சேர், நான் நல்லா கால் நீட்டிப்பேன் ஸோ தட் blood circulation is there and கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ரிலீவிங்காக இருக்கும். அப்புறம் இது வந்து என் ஜீரக தண்ணி இந்த எல்லோ ஃப்ளாஸ்கில் இருக்குது. திஸ் ஆப்பிள் இருந்தது, அதை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். My other phone is here. My handbag is here. I'm here. ஸோ ஒரு டவல் இருக்குது. இப்போ நான் சாப்பாடு வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஐ தாட் ஆஃப் ஈட்டிங் சம்திங் இந்த ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப். இந்த இடம் வந்து என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரங்கிறதுனால வீட்டிலேருந்து சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன். ப்ரொடக்ஷன்லேயே சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது அப்புறம் இப்போ 2 மணி நேரம் கேப் இருக்குது. ஸோ த பிளான் இஸ் நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன் வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த பிரேக் லஞ்ச் பிரேக்குன்னு ஒரு 1 hour கொடுப்பாங்களா, அப்போ நல்லா தூங்கிடலாம். ஸோ அதுக்காக இப்போ நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது சீக்கிரம் வந்துடணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் about 40 minutes on ஸ்விக்கி. மழை எதுவும் எனக்கு இல்லை, ஸோ அதனால சீக்கிரம் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை. வந்துச்சுன்னா அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விடுவாங்க. ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ சாப்பாடு வந்திருக்காது. இப்போ டைம் இட்ஸ் ஒன்லி அரௌண்ட் 11 o'clock. ஜென்ரலாக ஒரு 12-12:30 தான் வரும். இது கொஞ்சம் தூரங்கிறதுனால மேபி ஒரு 1 o'clock தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆர்டர் ஃபார் சாம்பார் சாதம், தயிர் சாதம் அண்ட் வெஜிடபிள் பிரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ரூமில் ஷேர் பண்ணி உட்காரும்போது அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறோன்னா அது நம்ம ஒரியே பண்ணிக்க வேணாம், ஐயோ நான் மட்டும் ஃபினிஷ் பண்ணுவேன், எல்லாருக்கும் கொடுத்து ஹாப்பியாக சாப்பிட்லாம். ஸோ அதனால அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் வில் see. 2 days later. ஹாய். ஸோ முந்தா நேற்றுக்கு நான் வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது நான் வந்து வேறு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் எதுவுமே ஷூட் பண்ணல. பட் now I got another chance to shoot because bring your friend to work day மாதிரி I brought my bestie to work. ஸோ சூக்கு வந்து now the weekend starts because she has a normal job. அதனால சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஸ்டார்ட்ஸ். ஆனால் எனக்கு வந்து சாட்டர்டே மட்டும்தான் லீவ், சண்டே அகேன் ஹேவ் ஒர்க். பட் இருந்தாலும் அவளோட வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக I said வா let's have a sleep over. அதனால she's packed her bags and she's come to spend a weekend with me in வச்சுக்கோங்களேன். So Sue and my friendshipல what happens is I won't tell her what the plan is. I won't tell her where we're going. நான் அவளுக்கு சொல்கிற ஒரே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும்ட்டு. பட் ஸோ நீ ஆனஸ்டாக சொல்லு, அதனால உனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? நெவர். நக்ஷோட ப்ராப்ளம் எப்படி வரும்? ஸோ த திங் இஸ், எனக்கு சூக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லைஃப்பில் நம்ம லைக் ஃபார் மீ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சர்ப்ரைசஸ் அதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதை ரிசீவ் பண்ணுறவங்களோட ரியாக்ஷனில் தான் ஆக்சுவல் மஸா இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னா சூக்கு அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சூ ஜென்யூனாக அதை என்ஜாய் பண்ணுவா. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே அவள் கிளம்பி போகும்போதுலாம் என்கிட்ட அதை பற்றி ஒரு க்ரக்ஸ் பேசுவா. அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால முன்னெல்லாம் எப்போவாவது ஒரு தடவை சொல்லாமல் இருந்தேன். இப்போல்லாம் எப்போவுமே சொல்கிறது இல்லை. So அதனால she's come. இப்போ I'm going to request her to shoot a small clip for me which is something I wanted to share with all of you. So அது வந்து இப்போ சொல்லலான் இருக்கேன். ஸோ சூ வந்து ஷூட் பண்ண சொல்கிறேன். A few moments later. Okay, so இன்னைக்கு தான் like literally இப்போ maybe ஒரு 1 or 2 hours முன்னாடி I shared a video on YouTube which was about get ready with me for Diwali அப்படின்னு சொல்லிட்டு. So the plan was to do a video where நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல்
பாவம் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஒரு 2-3 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு. ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யூ வில் நோ இட் ஹேஸ் லைக் ஒன் டைனி tag that says include paid promotion where I collaborated with a brand. And அது கீழே கமெண்ட்ஸ் படிக்கும்போது I obviously expected a little bit of backlash, but I saw some of like my regular viewers, people who've been so nice and kind to me. யூடியூப்ல நல்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாம் were so sad. ஏன்னா யூடியூப்ல வந்து எல்லாரும் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ நீங்க வந்து பண்ணாம இருந்தீங்க, எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், இப்போ நீங்களும் பண்ணிட்டீங்களா, வெரி சேட் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்டட் டு டேக் மை டைம் டு எக்ஸ்பிளைன் டு தோஸ் பீப்புள் நான் என்ன ஐடியா இருக்கோ ஆர் மை ரீசனிங் பிஹைண்ட் இட், விச் ஜென்ரலி நான் வந்து ஆஸ் அ லைஃப் அட்வைஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், டோன்ட் கீப் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் எவ்ரிவேர்ன்ட்டு. பட் ஹியர் ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஓ இட் டு யூ கைஸ் ஃபார் த கைண்ட் ஆஃப் லவ் தட் யூ பின் கிவிங் மீ. ஸோ ஆப்வியஸ்லி யூடியூப் வந்து என்னோட ஹாப்பி ஸ்பேஸ். அது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் that I really enjoy keeping it very up close, personal and honest. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஆஃப்டர் அ வைல் மை சேனல் பிகேம் அ லிட்டில் நோட்டிசபிள் அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் கெப்ட் கம்மிங் டு மீ, அப்ரோச்சிங் மீ. அப்போ கூட ஐ கெப்ட் எவ்ரிதிங் வெரி வெரி ஆனஸ்ட். தென் ஐ டுக் அ பிக் பிரேக் ஃப்ரம் யூடியூப். ஸோ திரும்ப வந்ததுக்கப்புறம் லாட் ஆஃப் பீப்புள் கெப்ட் அப்ரோச்சிங் மீ. பட் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுல ஐ ஹாவ் சர்டன் பர்சனல் எத்திக்ஸ். ஸோ யூடியூப்ல அப்பார்ட் ஃப்ரம் த ரெவென்யூ தட் யூடியூப் கிவ்ஸ் யூ, பெய்ட் ப்ரொமோஷன் இஸ் லைக் அ பிக் பிஸ்னஸ் பாயிண்ட், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினே வச்சுக்கோங்களேன். அதில் நீங்களே நிறைய பேரோட சேனலில் பார்த்துருப்பீங்க, இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லையுமே வரும். குட் ஃபார் தெம். அவங்க வந்து இஃப் தேர் எத்திக்ஸ் அலோவ் இட் அண்ட் இஃப் தே வாண்ட் டு டூ அ வீடியோ லைக் தட், இட்ஸ் குட். பட் அதனால அவங்க வீடியோஸ்லாம் யாரும் பார்க்காம இல்லை, அட் த சேம் டைம் அவங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமலாம் இல்லை. ஸோ எனக்கு என்னென்னா ஐ ஹாவ் சர்டன் எத்திக்ஸ் வேர் ஐ டோன்ட் என்டோர்ஸ் கேமிங் ஆப்ஸ், I don't endorse any investments. Even if you say careful-ஆ பண்ணுங்கலாம், I just don't believe in it. Third, I don't endorse anything that I don't believe in. But obviously, now I talk a lot about beauty products, so just any sort of products. உங்களுக்கே தெரியும். In fact, நான் சில ஆர்டிஸ்டோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் காட்டுறாங்க, அதை மறைச்சு காட்டுவாங்க. So that you can't really see what brand it is, because நீங்களே என்னோட பேஜில் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, லைக் உங்களோட வீடியோ பார்த்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும், வி ரியலி லைக் இட் அப்படின்ட்டுலாம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது there is some gain for the brand. பட் நான்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மால், ஸோ ஐ டோன்ட் கெட் இன் டு தட் வேர்ல்டு அட் ஆல். பட் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால பெய்ட் ப்ரொமோஷன் கைண்ட் ஆஃப் லைக் கம்ஸ் இன். நான் பேசிக்காக ஹவ் ஐ ஒர்க் வித் பிராண்ட்ஸ், நான் முன்னாடி ஒர்க் பண்ண பிராண்ட்ஸ் கிட்டே நான் என்ன சொல்வேன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் என்டாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு சென்ட் டு மீ இன் அட்வான்ஸ். நான் அதை அட்லீஸ்ட் ஒரு 1 week யூஸ் பண்ணி இஃப் ஐ லைக் இட் தென் I'll say yes to the campaign, which is why 99% of my videos don't have any of these paid promotions. But this particular product that I used in my previous video, I really liked. So இது வந்து L'Oreal-ஓட அந்த glycolic range, அதை அவங்க எனக்கு அனுப்பினதும் I really liked it, and literally for like a week I was roaming around with no makeup because it kind of made my skin glow absolutely beautifully. So அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால I said yes, and they said ஒரு தீபாவளிக்கு பண்ணலாம், which is why I combined it with that no makeup look because it goes so well with it, and share it as a video with you. And on another thing, now on the YouTube, I don't run it all by myself. I have a channel manager, I have editors, I have like thumbnail designers who kind of make it like a fancy little page, and avangallamo they depend on my revenue. So I kind of have to balance the field. Na eppadi ungalku vanda I shouldn't promote something that I don't believe in. At the same time, I can't keep denying them the revenue that they can also get. ஸோ அதனால பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏன் எத்திக்ஸ்க்கு துரோகம் இல்லாமல் whatever I feel I'm doing right, I'm going ahead and accepting it, because I also have a few people in my staff who I'm so I also have a few people in my staff who I'm responsible for. So avungalukku thappu pannama ungalukku thappu pannama balance panni I'm doing it ethically. I don't think I'll explain myself again in the future. So just for those of you who thought this was becoming too commercial, I just wanted to let you know that YouTube is still எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்பேஸ் வேர் நான் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன்ட்டு. ஸோ அப்படி தான் இது இருக்க போகுது. பட் இந்த ஒரு வீடியோவில் நான் படித்த இந்த 4-5 கமெண்ட்ஸ்க்காக, the people who are really sweet and kind enough, உங்களுக்காக இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஐ திங்க் எனக்கு தோணுனதெல்லாம் நான் பேசிட்டேன். வேறு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் பேசுகிறேன். தேங்க்யூ. Sorry, இது வந்து I just wanted my friend to repeat what she said. நீ என்ன சொன்னியோ, please repeat. I said that இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தானே, because I've also been using it. So yeah. நீ என்ன யூஸ் பண்ற சார்? நான் அதோட சீரம் அண்ட் க்ரீம் யூஸ் பண்றேன். It's nice, no? Like really the glow is amazing. Like, to be honest, not for the sake of the video, that we are also using it, and it's a nice product to be talk about. 1 hour later.
One more attack for Sue. ஸோ டின்னர் சாப்பிட்டு ஜாலியாக டிவி பார்க்கலான்னு நினச்சா பட் நோ வே. இது என்னன்னு தெரியுதா? நம்மளோட நவராத்திரி மருதாணி கோட் இன்னும் 2 இருந்தது. இந்த 2த்தையும் நான் இன்னைக்கே காலி பண்ணுன்ற முடிவில் இருக்கேன். ஸோ how confident are you? Before, okay? பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து மெஹந்தி டிசைனில் ரொம்ப இன்வால்வ் ஆக போகிறதுனால நான் எப்போல்லாம் ஏதாவது ப்ராக்ரஸ் பண்ணுறேன்னு சூ நினைக்கிறாளோ அப்போல்லாம் அவளே வந்து வீடியோ எடுப்பா. ஓகேயா? Okay. லெட்ஸ் ஸ்டார்ட். ஆக்சுவலி எனக்கே போட்டுக்கும் போது ஈஸியாக இந்த கை அது இது பண்ணாத. அது வந்து விரிச்சு வயசு எப்படியா? இது வரைக்கும் நீ லைஃப்ல மருதானியே வச்சுக்கிட்டது இல்ல. இப்படிதானே? நிஜமா இது சத்தியமா நடிக்கல, நிஜமா அப்படிதான் சொன்னா. நான் கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி காமிச்சேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா பிரச்சனை, நான் ரொம்ப பெருசா வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த சர்க்கிள்குள்ள அது கம்ப்ளீட் ஆகல. பட் இட்ஸ் நைஸ். யூ லைக் இட்? எஸ். ஓகே. எப்பவுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. இப்போ இது நல்லா இருக்குன்னு இவன் சொல்லிட்டாளா, இதோட நான் நிறுத்த மாட்டேன் பாருங்க. இதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்னும் இந்த கோன்ல இவ்வளோ மருதாணி இருக்கா, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நிஜமா நல்லா இருக்குல்ல? ப்ராமிஸ். நெக்ஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் உனக்கு காட்டணும். இந்த கைக்கு நம்ம அப்படிதான் பண்றோம். ரியாக்ஷன் சொல்லு. 5 on 5 மெஹந்தி ஆர்டிஸ்ட் ரெடி. ப்ளீஸ் கான்டாக்ட் இந்த யூடியூப். கீழே கான்டாக்ட் போட மாட்டோம். ஸோ இதுதான் நான் ஓவராலாக இந்த கைக்கு முடிச்சது. ஸோ யூ ரியலி லைக் இட்டா? யா, 100%. லைக் பர்ஃபெக்ட். இட்ஸ் ப்ரொஃபஷனல் லுக்கிங். ஓகே, வெரி குட். என் ஸ்ட்ரீக்கை நானே பிரேக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கை இது பாருங்களேன், இதுல இருந்து நான் எதுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு கை முடிச்சாச்சு. இன்னொரு கையும் ட்ரை பண்ணலாம். பாரு. Oh, this is pretty minimalist. So me. Nice, huh? Yes. But the fingers, I feel I went overboard. I should have kept it half. But it's still nice. Right or left? எனக்கு லெஃப்டோட சென்டர் தான் ஃபேவரட். But okay, இதை விட எனக்கு இது பிடிச்சிருக்கு. But it's still 5 on 5. Yay! The next day. Hi. காலங்காத்தாலேயே கீதம் வாசலில் இருக்கோன்னு எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க. ஸோ இட்ஸ் பிகம் த நெக்ஸ்ட் டே. நானும் சூவும் இப்போது வெளில வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா பயங்கர ரெஸ்பான்சிபிளான சிட்டிசன்ஸாக நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மோட்டிவேட்டடாக, ஃபிட்னஸ் மோட்டிவேட்டடாக இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு தெரியல, நாங்கள் ஏற்கனவே ரொம்ப லேட்டான்ட்டு. பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் என்ன மேட்ரு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சார். Good morning. ஸோ என்ன மேட்ருனா, டி நகர் ஜிஎன் செட்டி ரோட் தானே இது. அங்கே வந்து ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும்ல. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா யூல் see that அந்த ஃப்ளைஓவர் மேலே ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வாக்கிங் போவாங்க. ஸோ ஐவ் ஆல்வேஸ் தாட் ஃப்ளைஓவரில் வாக்கிங்காக கஷ்டமாக இருக்காதா, மேலே ஏறி போய் கீழே இறங்கி திரும்ப வர்றதுலாம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி ரெகுலராக லாட் ஆஃப் பீப்புள் ஆர் seen doing it. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இதை பண்ணணும்னு. பட் ஐ டோன்ட் திங்க் ஐவ் எவர் it's ever been the right time for me to do it. அதனால் நேற்றுக்கே நான் சூ கிட்ட சொன்னேன். சூவை ஸோ கோஆப்ரேட்டிவ். ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்திருக்கோம். the plan was to leave home at 6 o'clock. பட் நான் வந்து ஒரு 6:15 தான் வெளியிலே வந்தேன். ஸோ அதனால இப்போது செம டிராஃபிக் சத்தம் இருந்தாலும் வாக்கிங் டுவர்ட்ஸ் த ஃப்ளைஓவர். ஆக்சுவலி நான் என் மைண்டில் ஃப்ளைஓவரில் 10 ரவுண்ட் அப்படிலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பக்கத்தில் போக போக ஃப்ளைஓவர் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தாலே I'll be happy. But let's see. Any words of wisdom? After 10 minutes பார்க்கலாம். 10 minutesல நீ அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துருவேன். We'll see you 10 minutes. 10 minutes-ஆ? சரி, ஓகே, டார்கெட்டோட போகிறோம், பார்ப்போம். ஆக்சுவலி சென்னையோட கிளைமேட்டும் சூப்பராக இருக்குல்ல? எஸ். நீ சொல்லு, இங்கேருந்து கேட்க. சென்னையோட கிளைமேட்டும் இன்னைக்கு சூப்பரா இருக்கு.
நாங்க ரவுண்ட் 1 ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். Check it out. So walk பண்ணும்போது we were walking opposite to traffic. So இந்த பக்கம் போகும்போது we're keeping right. So வண்டிஸ் எல்லாம் keeping left. ஆனால் நாங்கள் வந்து keeping right so that வர வண்டியை பார்த்து நம்ம நடந்தோன்னா it's always safer. இது I think நான் ஸ்கூல் oh my god look at the sky. ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது யாரோ சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டோம். அண்ட் எல்லாமே நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஃப்ளைஓவர் வாக் பண்ணுறது பயங்கர ஒரு நல்ல ஆக்டிவிட்டி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல. யா ஆக்சுவலி மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இறங்குறது சீம்ஸ் பிரிட்டி ஈஸி. பட் மேட்டர் என்னன்னா நம்ம நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். அங்கே இங்கே வந்து people have excreted from the top and the bottom. So அந்த எக்ஸ்க்ரீஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நடந்தோன்னா இட்ஸ் அ வெரி சீனிக் வாக். அண்ட் இன்னைக்கு the climate is just wow, so beautiful, so elegant, just feeling like oh wow அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ we've motivated ourselves for round 2. ஆல்ரெடி வேர்த்தெல்லாம் கொட்டுறது, பட் round 2 இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஓ மை காட் கேன் யூ சி வேர்வை நிறைய நாங்கள் தொடச்சோம், இவ்வளோ வேர்வை இருக்குது. ஸோ 2 ரவுண்டாக போகலான்னு நினச்சோம், 3 ரவுண்ட் போனோம். அதுக்கப்புறம் 4வது ரவுண்ட் போகலான்னு பார்த்தா as you can see சூரிய பகவான் வந்து பயங்கரமாக சைட் அடிக்க வந்துட்டாரு. ஸோ அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இங்கே பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது விச் ஐ ஆக்சுவலி நெவர் நியூ. இன்றைக்கி வாக் பண்ணி கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தோம். ஸோ இந்த பார்க்கில் வாக்கிங் போகலான்னு வந்திருக்கோம். என் வேர்வையோட க்ளோஸ்அப் நானே ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா, இந்த மாதிரியால் நீங்கள் ஏதாவது நடந்துட்டு வந்தீங்கன்னா நடக்கும்போது கூட வேர்க்காதுங்க. நல்லா வந்து உட்காரும்போது அப்படியே குப்பு 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 குப்புன்னு வேர்க்குமா, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எனக்கு ரூம் சர்வீஸ் இல்லை, ரோட் சர்வீஸ். தேங்க்யூ சோ. இளநீர் கேட்டியா? ஆமாம், இதில் வழுக்க க்யூட்டாக இருக்குல்ல. செக் இட் அவுட். ஒரு சூப்பரான சீட்டிங் பிளேஸும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் கீதம்ல பொங்கல் 1/2. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். How was your morning? Fun. ஜாலியாக. ஸோ எனக்கும் பயங்கர ஜாலியாக இருந்ததுங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வேலையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். இப்போ நான் வந்துட்டேன். இப்போது சூர்யாவுக்கு மறுபடியும் அட்டாக் பண்ண போகிறோம். அட்டாக். ஸோ இப்போ வந்து பேக் அவளோட ஹேண்டில் பேக்கில் வந்து இப்போது மெஹந்தி போட போகிறோம். ஸோ நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நான் 3ஆவதாக போட்ட டிசைன். ஃபைனலாக போட்ட 4th டிசைன். And your comments, my client? Pro Max. 10 on 10 rating. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. போரா சுவி அங்க தெரியல, இப்படி காமி 1 2 3 4. இப்ப சொல்லு. இது 1, இது 2 3 4. So you're happy? பாருங்க என்னோட கிளையண்ட்டுக்கு நான் எப்படி முத்து படம் போட்டு என்டர்டெயின்மெண்ட்டோட மெஹந்தி போட்டு விட்டுருக்கேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி எனக்கே வந்து ஐ ரியலி லைக் ஹவு இட் லுக்ஸ். இட் கேம் அவுட் குவைட் வெல். அண்ட் ஐ திங்க் வித் தட் ஐம் கோனா எண்ட் திஸ் vlog. நம்ம நேற்று நைட்லேருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் டு சே பாய் பாய். ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் vlog-ஆ ஆரம்பிச்சு ஒரு பெஸ்டீஸ் டே அவுட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லிட்டரலி மார்னிங் நாங்கள் எழுந்து இட்ஸ் பின் லைக் 4 hours, பட் இட் ஃபீல்ஸ் லைக் we've achieved so many thingsல. ரொம்ப ப்ரொடக்டிவாக வாக்கிங் போய், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, இளநீர் குடிச்சு, டப்பிங் போய், மெஹந்தி போட்டுக்கிட்டு, வாவ். Really, we've done a wow. So, thank you so much. Virtual hugs உங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு it means a lot to me. And கூடிய சீக்கிரம் இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Lots of love and bye from our Mehendi guys.